நீங்க ஏன் ஜாதி பெருமை பேச? இப்ப நீங்க தமிழ் என்ன 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த தமிழ் இதெல்லாம் ஏன் சொல்றீங்க? இதனால மொழி போர் வந்துடாதா? அடுத்தவங்களுக்கு பிரச்சனை வந்துடாதா? நம்ம எப்ப தமிழ் அடையாளம் பேசுறோம்னா நம்ம வந்து சப்ரஸ் பண்ணப்படும் போது நம்ம அழுத்தி வைக்க போறோம். நம்மளுக்கான எந்த உரிமையும் கொடுக்கப்படல. நம்ம அரசியலாகட்டும் இல்லை எக்கனாமிக்கலாகட்டும் நம்ம வந்து ஒதுக்கி வைக்கப்படும் போது தமிழர் பெருமை எடுத்துட்டு வர ஒண்ணு. ரெண்டாவது, நம்மளோட பெருமை இன்னொருத்தனை அடிமைப்படுத்துதா இல்லை இன்னொருத்தனை பாதிக்குதான்னு பார்க்கணும். நம்ம மொழி எங்கேயுமே வந்து இன்னொரு மொழி அடிமைப்படுத்தல. நம்ம மொழிக்கான உரிமையை மட்டும் இது வரைக்கும் கேட்டுட்டு இருக்கிறோம். நம்ம ஊர்லலாம் மழை வந்துச்சுன்னா அந்த மழையை தேக்கி வச்சா மட்டும்தான் நம்மளுக்கான விவசாயம் வாழ்வாதாரம். ஊர் கூடி ஏரிகளை ஏற்படுத்தினா மட்டும்தான் இங்க நமக்கு வாழ்வு. இது இன்னைக்கு இல்ல, சங்க இலக்கிய காலத்துக்கு முன்னாடியே இருக்கு. ஊர் கூடி தான் ஒரு கோயில் கட்ட முடியும். அதனாலதான் இங்க வந்து அரண்மனைகள் கிடையாது, கோயில்கள் தான் இருக்கு. அந்த கோயில்களிலும் எல்லா ஜாதி பேரும் இருக்கும். எல்லாமே மன்னனோட அடைமொழிகளை தாங்கி நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் தமிழர்களுக்கே உரித்தான கலாச்சாரம். உலகத்துல எங்கேயாவது பொது பண்ணி கலாச்சாரம் ஒரு இனத்துக்கு இருக்குன்னா அது தமிழ் இனத்துக்கு இருக்கு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஈரோப்போட என்னால கம்பேர் பண்ண முடியும், இலக்கியத்துல கம்பேர் பண்ண முடியும், கலாச்சாரத்துல கம்பேர் பண்ண முடியும். அப்படிப்பட்ட இனம் தமிழ் இனம். உனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியாது. முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. யாரு என்னன்னு தெரியாம பேசக்கூடாது. பேச வந்துட்டேன், படிக்காத தற்குறி